Hi friends, welcome to Aari Creatives. So வீடியோ பார்த்த உடனே புரிஞ்சிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் க்ளூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக் க்ளூவா அந்த ஃபேப்ரிக் க்ளூவான்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆரி ஒர்க்குக்கு பெஸ்ட் வந்து இது ரெண்டுமே தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில் பிராண்டோட ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து B-7000. ஸோ இது இல்லாமல் கூட மார்க்கெட்ஸில் இன்னும் நிறைய பிராண்ட்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்குக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிராண்டு தான் வந்து ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நாளாக எது யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ரீசெண்டாக தான் வந்து நான் B-7000ங்கிற க்ளூ வந்து நான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம ஒன்றா வந்து அதோட ப்ளஸஸ் மைனஸஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூவை பற்றி பார்த்துருவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவே வந்து நம்மளுக்கு 17 ருபீஸ் தான். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு பொருள் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பை பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த க்ளூ வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டியூப்ஸ் இதோட பெரிய சைஸஸ், ஸோ நிறைய சைஸஸில் வந்து நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து B-7000. ஸோ B-7000 பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணல, ஃபெவிக்ரிலை விட கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் காஸ்ட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச், அதாவது குவான்டிட்டி அளவோட ரேஞ்சே வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட ஸ்டார்டிங் சைஸே வந்து இது தான் ஃபெவிக்ரிலோட. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளூ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தப்பமாக தான் வரும். ரொம்பவே மெலிஸ் லைன் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் B-7000 பொறுத்த வரைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே வந்து பின் பாயிண்ட்டாக வந்து அதோட டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கேப்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங்காக வந்து ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீடில் வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுட்டு தான் வந்து நம்ம மூடுவோம். அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணையில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். பட் ஃபெவிக்ரில் கம்பேர் பண்ணையில் வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வராது. ஸோ நம்ம ஊக்க வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து வரும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிங் டைம். ஸோ ஃபெவிக்ரில் கம்பேர் பண்ணையில் B-7000 வந்து நம்மளுக்கு குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் நம்மளுக்கு ஸ்பீடாக நம்ம அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா B-7000 தான் பெஸ்ட்டு. நம்ம ஃபெவிக்ரில் கம்பேர் பண்ணையில் B-7000 வந்து நம்மளுக்கு ரொம்பவே குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா B-7000 வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலேருந்து நம்ம அந்த கொண்டு போகிற டைமில் வந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி வந்து நம்மளுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். பட் அது நம்ம வேலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஸ்டிக் ஆகாது. அது வந்து ஒரு நூல் மாதிரி வரும். அது நம்ம ஒட்டிட்டு நம்ம அதை எடுத்தோம் அப்படி சும்மா கையில் அப்படி தடவணும் அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்துடும். ஸோ இப்போ ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபெவிக்ரில் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ தப்பமாக வருது பார்த்திங்கன்னா அந்த க்ளூவோட டிப் வந்து நம்மளுக்கு ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து அதில் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தப்பமாக தான் வந்து வெளியில் வரும். ஸோ B-7000 கம்பேர் பண்ணையில் நம்மளுக்கு அந்த எட்ஜ் வந்து ரொம்ப பின் பாயிண்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு நிறைய கம் வந்து வெளியில் ஃப்ளோ ஆகாது. ஸோ நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, நம்ம பேடட் லோடிங் ஸ்டிச்சுக்கு அந்த த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கம் வந்து ஸ்மஜ் ஆகிட்டா கூட
நம்ம த்ரெட் ஸ்டிச் பண்ணையில் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மெலிஸ் லைன், எவ்வளோ மெலிஸ் வேணுமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு மெலிஸாக வந்து கிடைக்கும். ஸோ நான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து நான் ட்ரை ஆக விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டோனில் பாருங்கள், இது வந்து நம்ம ஃபெவிக்ரில் வச்சது. ஸோ கொஞ்சம் எக்ஸஸான கம் வந்து இன்னமுமே வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் இருக்குது. பட் B-7000 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்கிரமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு சீக்கிரமாக ஸ்பீடாக ஒர்க் முடியணும் அப்படிங்கிறவங்க வந்து B-7000 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணையில் வந்து நம்மளுக்கு குயிக்காக ட்ரை ஆயிரும். நம்மளோட ஒர்க்குமே வந்து ரொம்பவே ஸ்பீடாக முடியும். ஸோ நான் வந்து இப்போ இது ரெண்டுமே தான் வந்து என்னோடய ஒர்க்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணையிலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த இடங்களில் வந்து நம்ம எந்த மாதிரியான கம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் மேலே வந்து ப்ளவுசஸில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணையில் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு ட்ரை ஆகணும். ஸோ அப்போல்லாம் வந்து நான் இந்த கம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பீடு ஒர்க்குக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ்க்கு கீழே வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு டைம் வந்து க்ளூ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராது, பீட்ஸ் உதிருது அப்படின்றது வந்து. ஸோ என்னோடய வியூவர்ஸ்க்கு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து, கண்டிப்பாக நம்ம பீட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மெட்டீரியலுக்கு கீழே ஒரு வாட்டி வந்து நம்ம க்ளூ வந்து அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக இருக்கும், கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து நான் இந்த கம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில் நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குயிக் ட்ரையும் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.